தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுடைய மொபைலை யூஸ் பண்ணியே எப்படி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ பலவலன்னு பேசாமல் வாங்க நேரடியாகவே வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணது உங்களுடைய மொபைலில் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ஸ்கேன் பண்ண பிடிஎஃப் உங்களுடைய மொபைலில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேஸ் கனெக்ஷனோட புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஸ்கேன் பண்ணது உங்களுடைய மொபைல் இருக்கணும். ஸோ இந்த 3 டாக்குமெண்ட் இருந்தாவே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே அப்ளை பண்ணிடலாம். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறத டெமோவே பார்த்துடலாம். ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு tnpds.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா புதிய மின்னணு அட்டை அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணுறதுக்கான அந்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிரும். என்னோடய மொபைலில் வந்து லொக்கேஷன் காட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் இந்த மாதிரி காட்டும். ஃபஸ்ட் எடுத்து உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், அட்ரஸ் வந்து உங்களுடைய அட்ரஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அதை நீங்கள் தமிழ்லையும் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த டைமில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு உங்கள் நேமை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது தமிழில் வந்துடும். அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஓகேவா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா காப்பி பேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஸோ ரொம்பலாம் அவசரப்படாதீங்க. முதல்ல என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிடிஎஃப் உங்களுடைய அதாவது ஃபோட்டோவாக இருந்துச்சு அப்படின்னா அப்லோட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே கீழே பிடிப்புன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைவாகவே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து உடனே அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டம் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷில் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய வட்டம், நீங்கள் எந்த வட்டத்தை சேர்ந்தாங்களோ அந்த வட்டத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கிராமம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உள்ளே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரேஷன் கார்டு பொருட்கள் வாங்குகிற மெசேஜ் யாருக்கு வரணுமோ அவங்களுடைய மெசேஜ் கொடுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத் தலைவர் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய ஒய்ஃபை கொடுத்துக்கிட்டு ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலில் வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மின்னஞ்சல் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது, உங்களுடைய இமெயில் ஐடி தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மேண்டட்டரி கிடையாது. நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னா டைப் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உறுப்பினர் சேர்க்கை இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நான் முன்னாடி இருக்க டீட்டெயிலெலாம் ஃபுல்லாக பண்ண முடியல, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ரேஷன் கார்டு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பெயர், உங்களுடைய நேம் என்ன அப்படிங்கிறது வரும். ஸோ அதெல்லாம் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கார்டு டீட்டெயில் வந்து உங்களுக்கு என்ன கார்டு வேணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அரிசி கார்டா, இல்லை சுகர் கார்டா, இல்லை நீங்கள் வந்துட்டு மற்றவை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கீழே வருது பாருங்கள். நீங்கள் போலீஸாக இருந்தீங்க அப்படின்னா போலீஸ் சட்டம் வாங்கிக்கலாம். பிரிசன் கார்டுன்னா சிறைத்துறையில் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டு வாங்கலாம். வனத்துறையில் இருந்தீங்க அப்படின்னா வனத்துறைக்கான கார்டு வந்து இருக்குது. ஸோ நீங்கள்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த கார்டெலாம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் சலுகை கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி கார்டு தான் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், உங்கள் கார்டு வந்து ரிஜெக்ஷன் ஆகாமல் வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய கேஸ் புக்கை வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுங்க. உங்களுடைய கேஸ் புக்கு வந்து உங்களுடைய ஒரிஜினல் அட்ரஸில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் பிடிஎஃபாக இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் இங்கே அப்டேட் பண்ணிவிட்டு பதிவேற்றம் கொடுத்துருங்க. அதை மறந்துடாதீங்க. பதிவேற்றம் கொடுத்தா மட்டும்தான் இங்கேருந்து மேலே போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே எரிவாயு இணைப்பு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறீங்க. அவங்ககிட்ட எரிவாயு இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா கேஸ் புக் வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ அங்கே தேர்ந்தெடுத்தல் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்ன நிறுவனம், நீங்கள் ஹெச்பியில் இருக்கீங்களா, இல்லை பாரத்தில் இருக்கீங்களா, இல்லை ஐஓசியில் இருக்கீங்களோ, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய வாடிக்கையாளர் நம்பர் இது வந்து புக்கோட ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அவங்களுடைய வாடிக்கையாளர் நம்பரை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா 2 சிலிண்டர் வாங்கியிருப்பீங்க, சில பேர் 1 சிலிண்டர் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த சிலிண்டரோட எண்ணிக்கையை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் எத்தனை சிலிண்டர் வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஹெரோசின் அதாவது மண்ணெண்ணெய் கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட 2 சிலிண்டர் இருந்தால் அப்படின்னா கம்மியாக இருக்கும். 1 சிலிண்டர் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மண்ணெண்ணெயோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு அக்னாலஜ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அக்னாலஜ் கொடுத்து சப்மிட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் மேலே ஃபில்லப் பண்ணது எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லப் பண்ணாதனால எனக்கு எரர் வருது. ஆனால் நீங்கள் ஃபில்லப் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாகவே போயிடும். முடிஞ்சுது அப்படின்னா இது எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கும். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கண்டிப்பாக குறித்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மூலயமா தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். என்ன ஸ்டேஜ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்கேஸ் ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் மேக்ஸிமம் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய
கேஸ் கனெக்ஷன் இதில் நேம் அட்ரஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி 0. ஸோ 100% உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடச்சிடும். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளுடைய சேனலில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.